Hi friends, நம்ம வந்து டாப் 25 டாபிக்ஸ் குரூப் 2A மெயின்ஸ் டாபிக்ஸ் உடைய எக்ஸ்பெக்டட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைசஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாபிக் 1 என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல இந்த மாவட்ட நிர்வாகம் இதில் இருந்தால் கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே இந்த பாலிட்டி டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் தமிழ்நாடு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அந்த டாபிக், அப்புறம் ஸ்கீம்ஸு இதெல்லாமே மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பாலிட்டி பேஸ்ட், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டு டாபிக்ஸ் இதுதான். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாபிக் ரிலேட்டட் தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம சைட்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு 9446625880. இதில் வந்து உங்கள் நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த பிடிஎஃப்கான நம்ம ஆப்பில் தான் வந்து அதுக்கான பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒவ்வொரு டாப்பிக்கான இந்த 25 டாபிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஷன்ஸில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து தட் இஸ் எக்ஸாம் கிட்டக்க வரும்போது ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இந்த பிடிஎஃப் வந்து தரும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் இந்த ஒரு கிளாஸஸ் நம்ம கொண்டு போகிறத பற்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்ட நிர்வாகம். இதில் வந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முதன்மை பங்கு என்ன? ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டிஆர்டிஏ தமிழ்நாட்டில் இருக்கிற ஜென்ரலாகவே எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்டிஏ என்றதே இருக்கும். ஜென்ரலாக ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இவங்க எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய ப்ரைமரி ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதில் வந்து பாருங்கள், தொழில் வளர்ச்சி நகர்ப்புறங்களில் இது வந்து இருக்க வாய்ப்பில்லை, பிகாஸ் இது ரூரல் பேஸ்டு. நெக்ஸ்ட் வந்து சுற்றுலாவை மேம்படுத்துதல், இது ஒரு சின்ன ரோல் அவங்களுக்கு இருக்கும் தான். போக்குவரத்து உள்கட்டமைப்பின் வளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அவங்களுடைய அதிகபட்ச நோக்கம் இந்த மாதிரி வந்து ப்ரைமரி ரோல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரே இதில் வந்து முக்கியமாக அவங்க 4 ஆப்ஷனுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் அதில் மெயினாக அவங்களோட ப்ரைமரி ரோல் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எது ரொம்ப அல்டிமேட் அவங்களுடைய ரோலோ அதை தான் பாயிண்ட் பண்ணணும். ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு. ஸோ இந்த ரூரல் இதிலே இருக்கு பாருங்க, ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடுவோம். பாவர்ட்டி அலிவியேஷன், இது உங்களுக்கு இன்னும் குரூப் 2A மெயின்ஸ் வரும்போது கொஞ்சம் டஃப் பண்ணுறதுக்காக இந்த சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்து ஒரு இதில் ரூரல் டெவலப்மெண்ட், இன்னொன்று பாவர்ட்டி அலிவியேஷன், இன்னொன்று அது ரிலேட்டடாகவே ஏதாவது கொடுத்து கூட கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஓரளவுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வறுமை ஒழிப்பும் இவங்களுடைய மெயினான ரோலாக வந்து இருக்குது. ஸோ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முதன்மை பங்கு அப்படின்னு கேட்டான்னா, கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதும், இதை தவிர்த்து இதுக்கான ஸ்கீம்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுவும் இவங்களுடைய வேலை தான். ஸோ டிஆர்டிஏடைய இவங்க ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சிலர் வந்து ஸ்கீம்ஸை உருவாக்குவாங்க, சிலர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய வேலை வந்து திட்டங்களை செயல்படுத்துவதும் கண்காணிப்பதும் இவங்களுடைய வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதிகள், பேசிக்கான விஷயம், ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு, இதை வந்து கிராமப்புறங்களை கொண்டு வந்து இந்த வறுமை ஒழிப்பை இது பண்ணி ரூரலை வந்து டெவலப் பண்ணுறது இவங்களுடைய மெயினான வேலை இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுல இது எல்லாமே அடங்கும். அவங்களுக்கான பேசிக்கான லைஃப் ஸ்டைலுக்கு தேவையானது, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே டிஆர்டிஏவுடைய ஒர்க்காக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு 5ல் 2-3 கொஸ்டினாவது இந்த மாதிரி சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், மேட்ச் டைப் அந்த மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படியே சிங்கிள் லைன் கொஸ்டினா இருந்தாலுமே அதுலயுமே ஒரு சில ட்விஸ்ட் வந்து வைக்க வாய்ப்பு இருக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியானவற்றை கண்டறியவும். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம், கண்டிப்பா வறுமை ஒழிப்பு ரிலேட்டடா இவங்க ரோல் பிளே பண்றாங்கன்னு. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளது. கண்டிப்பா இவங்க வந்து கிராமத்து பேஸ்டு தான். ஸோ நகர்ப்புறம் என்றது கிடையாது. அதனால ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
ஸோ இவங்களுடைய லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரலுக்காக மட்டும்தான் டிஆர்டிஏ. ஸோ நம்ம வந்து இது டிஸ்ட்ரிக்ட்டுக்கானது, மேபி இவங்க வந்து அர்பனுக்கும் ரூல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கூட அர்பனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இவங்களோட இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி திட்டங்களின் செயல்திறனை மேம்படுத்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை எந்த ஆண்டில் மறுசீரமைக்கப்பட்டது? நம்ம வந்து நினைப்போம் பெரிய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா இருந்தா மட்டும்தான் அது வந்து டஃபா இருக்கும். அப்படிதான் கிடையாது. ஒரு சிங்கிள் லைன் சென்டென்ஸ்லயும் கூட உங்களுக்கு டஃப்னஸ் வந்து வைப்பாங்க. அது மெயினா இந்த மாதிரி இயர் பேஸ்டு அப்படிதான் வரும்போது அதுவும் ஒரு சின்ன டஃப்னஸ் தான். சில விஷயம் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டிஆர்டிஏ இது வந்து மறுசீரமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1999 வந்து மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. நார்மலாக பேசிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மறுசீரமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்ட் பாடியாக இவங்களை வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எஃபிஷியன்ட் பாடியாக ஆக்கானது பார்த்தீங்கன்னா 1999. ஸோ முக்கியமானது. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்துவதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உள்ளது. ஸோ இதுக்காக ஒரு மினிஸ்ட்ரி வந்து இருக்கு. ஸோ இவங்களுடைய ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குன்னா அதுக்கான பெரிய ஹெட்டும் ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கான அமைச்சகமும் இருக்கா. அவங்க வந்து ஜெனரலாக இந்த டிஆர்டிஏ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதெல்லாம் பார்க்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். மெயினாக அவங்க வந்து இந்த வறுமை ஒழிப்பு பேஸ்டாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வராங்க அதெல்லாம் மேற்பார்வையிட இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 1999 முதல் நிர்வாக செலவுகளை கவனிப்பதற்காக ஒரு தனி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நிர்வாகம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 1999. ஸோ இதுவும் கரெக்டு தான். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் செலவுகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே 75:25 அடிப்படையில் நிதியளிக்கப்படுகிறது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 25. இதுக்கான நிதி ஃபண்டு கொடுக்கறது வந்து 75:25. ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். உங்களுக்கு எக்ஸாமில் 50-50 வைக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு மாவட்ட ஆட்சியர் தலைமை தாங்குகிறார். ஸோ இதுக்கான ஹெட் யாரும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஸோ இதுவும் வந்து கரெக்டான இது. ஸோ டிஆர்டிஏவோட ஹெட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஃபண்ட் வந்து 75:25. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. இதுக்கான ஒரு மினிஸ்ட்ரி வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து 1, 2, 3 and 4 எல்லாமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு தான். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். டிஆர்டிஏ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் அல்லன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது வந்து டிஆர்டிஏவால் கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான். ஸோ இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா SGSY. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால கொண்டு வரப்பட்டதான். நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் NRLM ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம். இது எல்லாமே. ஸோ இதுவும் இவங்களால கொண்டு வரப்பட்டதான். அனைவருக்கும் வீடு இது வந்து நகர்ப்புறம்ல இது வந்து இவங்களால கொண்டு வரப்பட்டது இல்லைன்னு நமக்கு ஆப்ஷன் வச்சு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த IRDP, SGSY, NRLM இது எல்லாமே டிஆர்டிஏவால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மேற்பார்வையின் கீழ் பின்வரும் எந்த முயற்சிகள் கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்துகிறது? ஸோ டிஆர்டிஏ ஒரு முக்கியமான டாபிக். அதனால தான் இது ரிலேட்டட் இத்தனை கொஸ்டின் வந்து கவர் ஆகுது. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா. ஸோ இதுதான் மெயினாக வந்து ரூரல் ஏரியாஸ் டிஆர்டிஏ கொண்டு வந்த மெயினான ஸ்கீம் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் யூத்துக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இது. அடுத்தது பாருங்க, இது வந்து மேட்ச் டைப்பு. பிஎம்ஜிஎஸ்ஒய்னா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஸோ இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா ரூட் கனெக்டிவிட்டி ஃபார் அன்கனெக்டட் ரூரல் ஏரியாஸ். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான்.
இணைக்கப்படாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பு தர்றது தான் இந்த கிராம் சதக் அப்படின்னு வந்தாலே ரோடு ரிலேட்டட் தான். அப்புறம் எம்ஜி நரேகா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், கிராமப்புற வேலை வாய்ப்பு உருவாக்கம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அடுத்தது NRLM, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சுய தொழில். அடுத்து DDU GKY, தீன் தயாள் உபாத்யாயா கிராம் கௌசல்யா யோஜனா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கிராமின் கௌசல்யா யோஜனா. கௌசல்யா அப்படின்னாலே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராமப்புற இளைஞர் திறன் மேம்பாடு. இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 2134. இது ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ். அடுத்தது மெயினா இந்த ஸ்கீமோட இயரும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஆல்மோஸ்ட் முன்னாடி பார்த்ததே தான். கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை ஈடுபட்டுள்ளது. அதாவது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இது வந்து கரெக்ட். அடுத்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வறுமை ஒழிப்பு வேலை வாய்ப்பு. இது நம்ம ஏற்கனவே வறுமை ஒழிப்பு வேலை வாய்ப்பு பார்த்தோம். இது எக்ஸ்ட்ரா உள்கட்டமைப்பு மேம்பாட்டு இதுலயும் வந்திருக்கு. நகர்ப்புறன்றது கிடையாது, சுற்றுலா இதுவும் வந்து கிடையாது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2 தான். அடுத்து, தற்போதைய 490 பேரூராட்சிகள் தமிழ்நாட்டின் எத்தனை மண்டலங்களில் இருந்து பிரிக்கப்பட்டுள்ளன? ஸோ இந்த 490 டவுன் பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா 17 மண்டல்ஸ். 17 மண்டல்ஸ்ல இருந்து தான் இந்த 490 டவுன் பஞ்சாயத்து வந்து பிரிச்சிருக்காங்க. டோட்டலா வந்து இந்தியால வந்து கிட்டத்தட்ட 80,90,847 டவுன் பஞ்சாயத்து இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.21% வந்து இந்த டவுன் பஞ்சாயத்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ 2011 சென்சஸ் படி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் மாவட்ட திட்டக்குழு ஸ்தாபனம் பரிந்துரைக்கப்படுகிறது? ஸோ இது வரைக்கும் நம்ம DRDA மெயினா பார்த்தோம். இப்போ வந்து டிபிசினா என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. ஸோ எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243ZD. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 243ZD வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியை பத்தி பேசுது. ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கான டெவலப்மெண்ட் பிளான் எல்லாமே வந்து பிளான் பண்ணி தர்றது இவங்க தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து மேத்ஸ் டைப். ஸோ இதுல வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் அது ரிலேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 243ZB. ZBயை பொறுத்த வரைக்கும் வந்து இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் இந்த 243 ஆர்டிகல் வந்தாலே இப்படிதான் வரும். ஸோ 243ZB வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி உதவி, அதாவது லோக்கல் பாடிஸ் அவங்களுக்கான ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் பத்தி சொல்றதா ஆர்டிகல் 243ZB. 243ZD இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். D ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், மாவட்ட திட்டக்குழு பத்தி சொல்றது. அடுத்தது ஆர்டிகல் 240, இது வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து ப்ரொமோட் பண்றது, பதவி உயர்வு கிடையாது. பஞ்சாயத்து ராஜ் வந்து எல்லா இடத்துக்கும் ப்ரொமோட் பண்றது. ஒரு கவர்மெண்ட் இருந்தா அதுக்கான பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும்ன்றதுதான். ஆர்டிகல் 280 பொறுத்த வரைக்கும் மாநில நிதி ஆணையங்களை நிறுவுதல். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ், ஆர்டிகல் 280. இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 4231. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் வந்து மேட்ச் டைப்ல தான் வந்து இருக்கு. ஸோ டிபிசி நமக்கு வந்து தெரியும், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டின்னு தெரியும். ஸோ டிபிசி இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், மாவட்ட வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிபிசியோட ஹெட், டிபிசி DRDA இது எல்லாத்தோட ஹெட்டாகவும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் மாவட்ட பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, இது பொறுத்த வரைக்கும் லோக்கல் செல்ஃப் கவர்னிங் பாடி, உள்ளாட்சி சுயாட்சி அமைப்பு. பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் அந்த இது அங்க உள்ள அந்த லோக்கல் கவர்மெண்ட்டை அவங்க தான் வந்து நிர்வகிக்கிறாங்க. ஜில்லா பரிஷத்,
ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, இந்த மாவட்ட பஞ்சாயத்தோட இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 3 4. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டிபிசி, நம்ம டிஆர்டிஏ வந்து பார்த்தோம் ரீஸ்ட்ரக்சர் பண்ண 1999. அதே மாதிரி தமிழ்நாட்டோட டிபிசி, தமிழ்நாட்டு மாவட்ட திட்டக்குழு எந்த இயர் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 1992. ஸோ ஆர்டிகல் 243 இஸ் தி 74th அமெண்ட்மெண்ட். 74th அமெண்ட்மெண்ட் 1992 படி தான் இது எல்லாமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிபிசி, இது வந்து மெயினாக எதுக்கான ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா லோக்கல் பாடிஸ்க்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது, நிதி ஒதுக்கீடு கண்டிப்பாக இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க தான். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ அதுவும் பண்ணுறாங்க தான். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் பாடிஸ்க்கான பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறது, இதுவும் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் மாவட்ட திட்டக்குழு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பத்தி எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தா, இட் கேன் ஒன்லி மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ எல்லாத்துக்கும் இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து தரமாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து ராங். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த ஸ்பெசிஃபிக் ஆக்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது ஒரு சட்டத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆர்டிகல் 243 இசட் டி. நெக்ஸ்ட் இட் ஆப்ரேட்ஸ் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் எனி ஸ்டேட் பாலிசிஸ். இண்டிபெண்ட் தான் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லிட முடியாது. ஸோ இவங்க வந்து ஒரு டிபெண்டன்ட் பாடி தான். நெக்ஸ்ட் இட் டஸ் நாட் ரெக்வயர் த இன்வால்மெண்ட் ஆஃப் லோக்கல் பாடிஸ். இது ஃபுல்லாகவே வந்து இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் இதுக்கான ஒரு இதுதான். ஸோ அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து உண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். இது மாநில சட்டமன்றத்தின் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தால் நிறுவப்படுகிறது என்றதும். ஸோ பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து நம்ம அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் இதை வந்து நான் தரேன். தேங்க்யூ.